ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன் மார்னிங் 6 to 9 ஏஎம் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இதில ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து மண்டே எடுத்தது. சண்டே நைட்டே வந்து அடுத்த நாள் விளாக் எடுக்கணும்னா கொஞ்சம் ஏர்லியாவே எந்திரிக்கணும்னு 5:30க்கு அலாரம் வச்சுட்டு படுத்தாச்சு. திடீர்னு என்னன்னு தெரியல, நைட் ஃபுல்லா ஆதிக்குட்டிக்கு ஃபீவர். நைட் அப்படியே தூங்காம அவளுக்கு மருந்து குடுத்துட்டு, அடுத்த நாள் அவ கிண்டர்கார்டனும் அனுப்ப முடியாது ஃபீவர் இருந்தான்ட்டு. எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் எந்திரிச்சோம். ஒரு 8:00 மேல ஆயிடுச்சு. அவரும் அன்னைக்கு லீவ் தான். அவருக்கும் கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு. அதனால இது பார்த்தீங்கன்னா 6 to 9 ஏஎம் ரொட்டீன் இல்லங்க. இப்ப வந்து 8:00 மேல தான் விளாகே எடுக்க ஆரம்பிச்சேன். காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தீங்கன்னா, இந்த ஷட்டர் ஓப்பன் பண்றது தாங்க. ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, எப்ப இருட்டாகுது, எப்ப விடியுது, எதுவுமே தெரியாது. காலையில வந்து ஷட்டர் ஓப்பன் பண்றேன். வெயில் நல்லா கொளுத்திட்டு இருந்தது. பட் இன்னைக்கு மழையும் போட்டிருக்காங்க. அதனால வந்து ஈவினிங் மேல மழை வரும்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் எனக்கு காஃபி போட்டு, ஆதிக்குட்டிக்கு பாலாத்தி குடுத்துட்டு, யாரெல்லாம் இத செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டைம் இருந்தா காலையில காஃபி குடிக்கும்போது நம்ம வச்சிருக்கிற இந்த செடி கொடி எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தாதான் ஒரு மன திருப்தியா இருக்கும். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தங்காட்டி காலையில வந்து இதை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்படி இல்லைன்னா ஆதியை கொண்டு போய் கிண்டர் கார்டன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த செடி எல்லாத்தையும் பார்க்கறக்கு வெளியே வருவேன். இந்த டேலியா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபர்ஸ்ட் பூ வந்து இதுல ரொம்ப பெருசா விட்டுருந்ததுங்க. இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ்ல விட்டுருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஆதிக்குட்டி தான் செலக்ட் பண்ணி ஒரு 3 கலர்ஸ் எடுத்துட்டு வந்தா. பிங்க், ஒயிட், ரெட்டுன்ட்டு. ஆக்சுவலா இது ரெட்டுன்னு வாங்கிட்டு வந்தது. பட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லோ. அது வந்து இருந்தாலும் பட் சூப்பர்பா பூ பூத்திருந்தது. வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கருகிடுச்சு அந்த செடியெல்லாம். இப்போ கொஞ்சம் பெட்டர் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கிறங்காட்டி அப்படியே இன்னொரு டைம் பூக்கறக்காக எல்லாம் தழைஞ்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ இப்போ ரெடி பண்ணுறோம் தான். ஆனால் இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அதை தலைகீழ ஆக்கிடுவா. ஒரு காலத்துல அவ குப்பை போட்டுக்கிட்டே இருப்பா. நான் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டே இருந்தேங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல. இப்பெல்லாம் வந்து போடுற வரைக்கும் போட்டுக்கோ. ஆனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நீயும் எடுத்து வைக்கணும். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். 2 பேரும் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போய் படுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ கொஞ்சம் காலமா பழக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒன்றாவே செஞ்சுக்கலான்ட்டு. ஏன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு இன்னொரு 2 ஹவர்ஸில் மறுபடியும் லஞ்சு செய்யணும். அதுக்கு இப்போவே ஒன்றா ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது செஞ்சிடலான்ட்டு பருப்பு தான் போட்டு விட்டுருந்தேன். ஸ்பினாச் கீரை வாங்கிட்டு வந்தது இருந்தது. சரி அதை வந்து பருப்புக்குள்ளே போட்டு கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பருப்பு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே இது மாதிரி ஓப்பனில் தான் வேக வைப்பேன். மோஸ்ட்லி இப்போ குக்கரில் போடுறதே இல்லை. இது மாதிரி ஓப்பனில் வேக வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா குக்கரில் வேக வைக்கிற டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்காதுங்க. இந்த வீக்குக்கு தேவையான மாவும் ஆட்டலங்க. சரி அதுதான் ஊற வச்சுட்டு இருக்கேன். இந்த வாரம் சாட்டர்டே வந்து ஃப்ரெண்டை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அதனால வந்து குக்கிங், கிளீனிங் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுச்சு. சண்டே வந்து இப்போ ஊற வைக்கலாம், அப்போ ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு சண்டேவும் முடிஞ்சிடுச்சு. அதனால சரி இன்னைக்கு ஆட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுட்டு இருக்கேன். ஒரு 2, 3 பேர் இட்லி தோசை பேட்டர் ரேஷியோ கேட்டிருந்தீங்க. நான் ஊற வைக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4 கப் இட்லி ரைஸ், 1 கப்பு நம்ம சாப்பாட்டு அரிசி, இந்த 5 கப் ரைஸுக்கு 1 கப்பு உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம். இதை வந்து 6 to 7 hours வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துப்பேங்க. இதுதான் வந்து இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் இந்த ரேஷியோ தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே இட்லிக்கு நல்லா இருக்குங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டேலேருந்து தோசைக்கு ஊற்றிக்கலாம். இந்த ரேஷியோ தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து இட்லி தோசை பேட்டரை அரைக்கும் போதே ஜவ்வரிசி ஒரு ஸ்பூன் ஊற வச்சு அது கூட சேர்த்து அரைச்சா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து அது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வருது. அடுத்த நாள் நம்ம தோசைக்கு ஊற்றும் போது தோசை வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து எனக்கு எங்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்க யாராவது அது மாதிரி ஜவ்வரிசி வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் வாங்கின கிராசரி ஷாப்பிங்கில் இந்த ஸ்பினாஷ் கீரை வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. சரி கீரையெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டில் சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு தான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம்.
மோஸ்ட்லி நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாத்துக்குமே இங்கே வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் பிளட் டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, விட்டமின் டியும், பி12ம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்மள வந்து எதுவுமே செய்ய விடாது. ரொம்ப டிசீனஸா இருக்கும். டம்பாவே உட்காந்துக்கலான்னு தோணும். அந்த அளவுக்கு இருந்தங்காட்டி தான் நான் போய் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தேன். இப்போ வந்து கண்டினியூஸா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராவே கண்டினியூஸா இந்த மெக்னீசியம் டேப்லெட்ஸு, விட்டமின் டி, இப்போ புதுசா ஒமேகா 3 டேப்லெட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளோ நாள் இந்த மாத்திரை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் சரி இப்படி கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ரெகுலரா வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது கீரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆதிக்கும் வந்த புதுசுல இந்த டெஃபிஷியன்சி இருந்ததுங்க. அவங்க டேப்லெட் குடுத்திருந்தாங்க. பட் நான் அது ஒரு 2 மந்த்ஸ் குடுத்துட்டு, நம்மனால ஃபுட்ல எந்த அளவுக்கு குடுக்க முடியுமோ, அப்படிதான் இந்த டைம் குடுத்துட்டு இருக்கேன். இப்ப எங்க ஏறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு சாட்டர்டே வந்தம்போது ஒரு பெரிய பாக்ஸ் ராஃபலோ சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்ல பட்டா ஃபுல்லா காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். அது எப்படி கண்ல பட்டுச்சுன்னே தெரியல. ஃபீவர் சாப்பிடாதேன்னு சொன்னதுக்கு சேர் போட்டு மேலே ஏறி 2 கைக்கு 2 எடுத்துட்டு இறங்க தெரியலங்க. சாக்லேட் வச்சாதான் இறக்கி விடுவேன்னு சொன்னதுக்கு அவளே இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்கிறா. ஊர்ல இருந்த வரைக்கும் வந்து சாக்லேட்டை கண்ணிலேயே காட்டினது கிடையாது. ஆனா இங்க வந்து நல்ல சாக்லேட் சாப்பிட்டு பழகிட்டா. எந்த சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் பில் போடுற இடத்துலயே பாத்தீங்கன்னா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியே இந்த சாக்லேட்ஸ் வச்செடுப்பாங்க. வேற வழி இல்லை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் கேவிட்டி வந்தங்காட்டி தான் வந்து பயப்படுத்தி வச்சிருக்கோம் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கு வந்து சரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி இன்னைக்கு வந்து மைசூர் பாவால் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைசூர் பா செஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சமா தான் போட்டு செஞ்சுட்டு இருக்கேங்க. ஏன்னா எனக்கும் இந்த மைசூர் பாக்கு ரொம்ப தூரம். ஏதோ ஒண்ணுல நான் சொதப்பிடுவேன். லட்டு எல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து நல்லாவே கத்துக்கிட்டேங்க. பட் இந்த மைசூர் பா வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில சொதப்பிடுறேன். இன்னைக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செஞ்ச மாதிரி தான் இருந்தது. பட் கட் பண்ணும்போது வந்து ஒரு 2 ஹார்ஸ் ஆற விட்டுருக்கணும் போல. ஆதிக்குட்டி கட் பண்ணுன்னு சொன்னான்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லயே கட் பண்ணிட்டேங்க. அது நல்லாவே கெட்டி ஆகல. கொஞ்சம் வந்து கெட்டி ஆகாத மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறேன், நல்லாவே அது ஃபுல்லாமே அந்த கீ எல்லாமே நல்லா உறிஞ்சி நல்லா கெட்டியாகி டேஸ்ட் சூப்பர்பா இருந்தது. பட் இன்னுமே நான் நல்லா செய்ய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மைசூர் பா. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பர்ஃபெக்டா மைசூர் பா செய்யறதுக்கு வந்து ரேஷியோஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்க வந்து நாங்க இருக்கிற ஏரியால வந்து நாங்க இருக்கிறது வந்து ஒரு சின்ன சிட்டிங்க. இங்க வந்து தனியா இந்தியன் ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்மளே வீட்ல செஞ்சு பழகிக்கிறது தான். கடையில ரேரா தான் கிடைக்கும். மேபி நம்ம ஜெர்மனில ஒரு பெரிய சிட்டில இருக்கோம் அப்படின்னா இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மதியம் போல நல்ல மழைங்க. மழைக்கு இதமா இந்த மைசூர் பா சாப்பிட்டு அன்னைக்கு டே அப்படியே போச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.